எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து உடற்பயிற்சி ரெகுலராக செய்வாங்க. என்னையும் செய்ய வேற சொல்லுவாங்க. எனக்கு நாம ஏன் உடற்பயிற்சி செய்யணும், அவங்களுக்குலாம் வயசாகுது செய்கிறாங்க, நம்ம ஏன் உடற்பயிற்சி செய்யணும்னு எனக்கு தோணும். அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து கட்டாயப்படுத்தி தான் என்னை பக்கத்தில் இருக்கிற யோகா கிளாஸ் அனுப்பி விட்டாங்க. அங்கே போய் கூட கிளாஸ் அட்டன் பண்ணுவேன், வந்துடுவேன். ஆனால் வீட்டுக்கு வந்து எக்ஸசைஸ்லாம் நான் செய்யவே மாட்டேன். அதுக்கப்புறம் நான் ஏன் கூட கற்றுக்கிட்டவங்கலாம் நான் இந்த உடற்பயிற்சி ரெகுலராக செய்கிறேன், அதனால எனக்கு இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் என்னடா இது இவங்க சும்மா கையை காலை ஆட்டுறாங்க, இதில் இவ்வளோ பெனிஃபிட்டா அப்படின்னு தோணும். அப்படி தோணுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் நான் யோசிச்சேன், சரி நம்ம செஞ்சு பார்க்கலாம், இதில் என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்ய ஆரம்பித்தேன். நான் செய்ய ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே வந்து எனக்கு ரொம்ப ஒரு சேஞ்ச் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அப்போ தான் எங்கள் வீட்டில் சொன்னாங்க, இந்த மாதிரி ஆழியாரில் ஒரு 10 days ஸ்டூடெண்ட்ஸ் கேம்ப் இருக்கு, போறியா அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே ஒரு செகண்ட் கூட யோசிக்காம போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இது வரைக்கும் நான் எங்கள் வீட்டை விட்டு தனியாக இருந்ததே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யோசிக்காம வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், இங்கே அறிவித்திருக்கோயிலுக்கு வரணும் அப்படின்னாலே நமக்கு ஒரு நல்ல வினைப்பயன் இருந்தால் தான் நம்மளால வர முடியும். அது எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது.